Hi friends, welcome back to my channel. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிச்சிடலாம். அது என்ன டிப்ஸ் அப்படிங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை கையால நல்லா கசக்கிட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சர்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுலை ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா பொருட்களையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு விதமான ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் சுத்தமாக வரவே வராது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால், தயிர், வெஜிடேபிள், சில டைம் நான்வெஜ்லாம் கூட நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு விதமான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உப்பு ஜாடியில் நம்ம எப்பயுமே உப்பு போடும்போது ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உப்பு சீக்கிரமாக நீர்த்து போன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் சிரட்டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் சிரட்டை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உடன் ஸ்பூனோ இல்லை ஸ்டிக்கோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் போல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ற அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை தான் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சி இலையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பேஸ்ட்டை ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கூட தண்ணி நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ற அளவுக்கு அந்த மஞ்சள் பேஸ்ட் இருக்கணும். ஸோ மேலே ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சி இலையை நெருப்பு பற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லா கொளுத்திடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டா புகை வர்ற அளவுக்கு நெருப்பு பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இதுல இருந்து வரக்கூடிய இந்த புகையோடைய வாசனைக்கு சுத்தமா கொசுக்கள் வரவே வராது. கொசு தொல்லைகள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பத்த வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமா கொசுக்கள் வராது. அப்படியே அந்த இடத்துல இருந்தா கூட இந்த வாசனைக்கு அது காணாம போயிடும். இந்த பிரிஞ்சி இலையும் மஞ்சளும் சேர்த்து எரிய வைக்கிறதுனால இதுல இருந்து வரக்கூடிய புகை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனமா இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். இதுல இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்கு. நமக்கு தலைவலி, தலைபாரம், மூக்கடைப்பு, ஜலதோஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா கூட நம்ம எப்பயுமே ஆவி பிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை நம்ம எரிய வச்சுட்டு இந்த புகையை நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த தலைவலி, தலைபாரம், ஜலதோஷம், மூக்கடைப்பு இது எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வாசனை நல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் குழம்புக்குலாம் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா தூளை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டில் ரெடி பண்ண மசாலா தூள் தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் நான்வெஜ் குழம்புக்கு என்ன மசாலா தூள் ஆட் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா இது 3த்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிரை, நல்லா கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மசாலா நல்லா வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை அப்படியே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம்.
2 பெரிய தக்காளி நல்ல பழமான புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட மேலே நல்லா வந்து தூவி விட்டுட்டு அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானி ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ், இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் போட்டு இந்த பாக்ஸ்லாம் நம்ம அடுக்கி வச்சிருப்போம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னன்னு சொல்லி அடுக்கி வச்சிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்கும் போது கை தவறி முன்னாடி இருக்கிறது கூட கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை நம்ம என்ன பொருள் போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஷீட்டில் வந்து எழுதி அதில் ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் நமக்கு ஏதாவது வாங்கினா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அடுக்கிறதுனால இது வந்து ஸ்டெப் ரேக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி பாக்ஸில் நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்கும் போது முன்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து கை தவறி கூட நமக்கு கீழே விழவே விழாது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரே மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன பொருட்கள் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஷீட்டாக எழுதி ஒட்டியிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஒரே மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஷீட் வந்து கண்ணுக்கு மறைவாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸாக நம்ம எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அந்த ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அட்டை பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடில் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடில் குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். பெரிய பாக்ஸ்லாம் பேக் சைட்லையும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே விசிபிளாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்க்கறதுக்கு ஸ்டெப் ரேக் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா உங்ககிட்ட அதிகமான பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேக் சைடில் 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் 1 பாக்ஸ், அதுக்கப்புறமா பாக்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் அடுக்கிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு 3 ரேக்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால இடத்த அடைச்சா மாதிரி இருக்காது. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம அப்பளம்லாம் பொரிச்சோம் அப்படின்னா மட்டும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். ஒரு 2லேருந்து 3 அப்பளம் தான் பொரிச்சிருப்போம். ஆனால் எண்ணெயோடைய நிறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மாறி இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கசடு தங்கின மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை நம்மளால ரீயூஸும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம அப்பளம் வாங்கினோம் அப்படின்னா அந்த அப்பளத்துக்கு மேல் மாவு போட்டு தேய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாவு வந்து மேலே நல்லா ஒட்டி இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதில் இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு இந்த அப்பளத்தில் ஒட்டி இருக்கு. இந்த மாவுனால தான் அந்த எண்ணெயோடைய நிறம் சீக்கிரமாக மாறுது, கசடும் தங்குது. ஸோ அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேல் மாவை நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயோடைய நிறமும் மாறாது, அடியில் கசடும் தங்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போவோம். சம்டைம்ஸ் நம்மள அறியாமலே அந்த கர்ச்சீஃபை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கர்ச்சீஃபில் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கோங்க. அந்த பின்னை உங்கள் கையில் இருக்கிற வளையல், பிரேஸ்லெட் இல்லை வாட்சில் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருந்து அந்த மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நல்ல அகலமான ஒரு பெரிய பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி வினிகர் கலந்த இந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வர ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையும் நம்ம ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சம்டைம்ஸ் வந்து சில காய்கறிகள் வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதோடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 லவங்கத்தை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இதில் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னரில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம எல்லா பொருளையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால ஒரு விதமான ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பும் இந்த வினிகரும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகி உள்ளே வந்து பாக்டீரியாஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாழைக்காய் நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்ல காயாக இருக்கும். ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வாழைக்காயை நல்லா டிப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 4லேருந்து 5 நாள் ஆனாலுமே காயாகவே இருக்குமே தவிர பழுக்காது. நீங்கள் டெய்லி வந்து வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் சப்பாத்தி மாவில் தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா சப்பாத்தி திரட்டும் போது சரியாக திரட்ட வராது, கட்டையிலேயே நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்பாத்தி திரட்டும் போது லைட்டாக அரிசி மாவை மேலால் தூவிட்டு நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா அந்த கட்டையில் ஒட்டாமல் நல்லா திரட்ட வரும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் வாங்குறோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னோட சேர்த்து சில பேர் வேக வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி டேரெக்டாக நம்ம அந்த கானை அப்படியே முழுசாக குக்கருக்குள்ளே போடும்போது சம்டைம்ஸ் வந்து கான் வந்து பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நம்மளால் சரியாக வந்து போட முடியாது, சரியாக வேகவும் வேகாது. இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்குறப்போ சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே வந்து ரொம்ப டம்ப் பண்ணி போடாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டுக்கலாம். 7லேருந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்ன் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையால் நம்ம உரிச்சு எடுக்கிறப்போ அந்தளவுக்கு கார்ன் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் உரிச்சு எடுக்கிறதுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஜிக்ஸாக்காக பண்ணி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கார்னை வந்து அது உள்ளே இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். மார்னிங் நம்ம ஹரிபரியாக சமைச்சிட்டு இருக்கும்போது கார்ன் வச்சு ஏதாவது ரெசிபிஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கார்னை வந்து உரிச்சு எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் உரிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா முழுசாக உரிச்சு எடுத்துட்டு பாருங்கள். கார்ன் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக மில்க் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். மில்க்கோ இல்லைனா வீட் பிரெட் கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பீசஸ் எடுத்திருக்கேன். இதை நல்ல ரவுண்டு ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணமோ வச்சு நல்ல ரவுண்டு ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பண்ணுங்க. இல்லைனா டேரெக்டாக பிரெட்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணி கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரவுண்டு ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கார்னர் பீசஸை தூக்கி போட்டுறாம பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண பிரெட் பீசஸை லைட்டாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் சீசஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கானை வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ பிரெட் பீசஸை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அகைன் பட்டர் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா சீஸியாக கிரன்ச்சியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சில்வர் டைப்பில் நம்ம வடிகட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் இருக்கிற வடிகட்டியை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள குட்டி குட்டியாக அந்த டீ தூள் எல்லாமே அடைச்சிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெருப்பை காட்டினீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த டீ தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொசுங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் வடிகட்டிக்கு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லைட்டாக அந்த நெருப்பை மட்டும் தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ அந்த மாதிரி காட்டுறப்போ உள்ளே இருக்கிற அந்த டீ தூள் எல்லாமே பொசுங்கிரும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக வினிகரும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடும். இந்த டிப்ஸை சில்வர் டைப்பில் இருக்கிற இந்த வடிகட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இல்லை நைலானில் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து பர்ன் ஆகிடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் மிடில் மட்டும் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக டீ தூள் இருக்குது. அந்த நடுவில் நம்ம நெருப்பு காட்டின அந்த இடத்துல மட்டும் இல்லை பார்த்தீங்களா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சில்வர் டைப்ல இருக்கிற வடிகட்டி பழசாயிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய கார்னர்ல லைட்டா வந்து பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பெண்ட் ஆயிடும். ஏன்னா வந்து இது ஸ்டீல் டைப் அப்படிங்கிறதுனால லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம்.
வீட்டில் நம்ம ஆணியெல்லாம் அடிச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதில் எதுலையாவது ஒன்றில் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டாண்டு மாதிரி அழகாக இருக்கும். இதுக்காக நம்ம ஸ்டாண்டெல்லாம் தனியாக வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி பழைய வடிகட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அகல் விளக்கு கொளுத்தி வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது பூச்சி இந்த மாதிரி கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கொளுத்தி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க கையில் படாமல் நம்ம கொஞ்சம் மேலே ஸ்லாப்ல இல்லை ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்டாண்டெல்லாம் தனியாக பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பழைய வடிகட்டியை இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி மாற்றிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் அகல் விளக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நம்ம கொளுத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்க கைப்படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே கைப்படாத இடத்துல இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம விசில்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். ஸோ தேடக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக பவுல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பவுல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தேடிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சின்ன சின்ன பொருளெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். ரப்பர் பேண்டாக இருக்கட்டும், சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பொருட்கள் கூட நம்ம இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம சாப்பாடு வடிக்கும் போது சரியாக வந்து கஞ்சி வடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால கஞ்சி சிக்கியிருந்தா கூட சரியாக கஞ்சி வடிப்படலைனா கூட இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா குழைவா இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து குழஞ்சி போயிருச்சு அப்படின்னா சரியாக கஞ்சி வடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ண கொலகொலப்பான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோப்பை வந்து எப்பயுமே கவரை பிரிச்சுட்டு நம்ம பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுவோம். மேலால் இருக்கிற கவரை மட்டும் பிரிச்சுக்கோங்க. அடியில் அந்த கவரோட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக கொலகொலப்பாக ஆகாது. அதே மாதிரி சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சில்வர் டிஃபன் பாக்ஸில் நம்ம ஏதாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா அதோடைய மூடி வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போகிற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் கீழே சிந்திரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது வாங்கும் போது இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த கவரை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறப்போ 4 சைட்லையுமே இந்த கவரை லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தூக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கவரை தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சொம்பு டைப்பில் இந்த மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே டாப் சைடில் ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா வந்து உடஞ்சி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிஃபனை வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுறாமல் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது வழியாக காற்று போச்சு அப்படின்னா நம்ம வைக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதத்து போன மாதிரி ஆகிடும். இது வழியாக குட்டி குட்டியாக பூச்சி எறும்பெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு செலஃபன் டைப்பை கட் பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ கைப்பிடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி செலஃபன் டைப்பை வச்சு நம்ம ஒட்டிட்டு நம்ம எது வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதில் வந்து இந்த மாதிரி காற்று போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல செலஃபன் டைப்பை ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி நெட் பேக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுறாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்கிற சோப்பை இதுக்குள்ளே போட்டு நம்ம டைட்டாக வந்து நாட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சோப்பை யூஸ் பண்ணுறப்போ சோப்பு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் இருக்கும். தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளியலுக்காகவே வெட்டிவேர் நாரை இந்த மாதிரி நெட் பேக்கில் கவர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதே போல தான் நம்ம சோப்பை வந்து நெட் பேக்கில் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோப்பு வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் வெட்டிவேர் நாருன்னு சொல்லி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்லேயே நமக்கு கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கவரிங் ஜுவல்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த கழுத்து பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் கருமை நிறம் படிஞ்சிருக்கும். ஸோ அந்த கருமை நிறத்தை போக்குறதுக்காக இதை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கருமை நிறத்தை சீக்கிரமாக போக்கிடலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தாலே ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இந்த வெட்டிவேர் நாரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கை முட்டி கால் முட்டிலாம் அதிகமான அளவில் கருமை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட இதை நீங்கள் தேய்ச்சி தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கருமை நிறத்தை சீக்கிரமாக போக்கிடலாம். சில பேருக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி ஆட்கள் வெட்டிவேரை நாராவோ இல்லை பொடியாவோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததா ரொம்பவே ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி நான் செஞ்சு காட்ட போறேன். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியை ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து 8 hours ஆகுது நல்லா வந்து ஊறி இருக்கணும். இந்த அரிசியை ஊற வச்ச தண்ணியை வந்து தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கை விட்டுட்டோம் அப்படின்னா கட்டிப்பட்டுரும். ஸோ அதனால கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டொமக் ப்ராப்ளம், இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், லிவர் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் இதனுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் 2 கிளாஸில் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் சேர்த்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தயிர் சேர்த்த அந்த கிளாஸில் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நாட்டு சர்க்கரையோட தேங்காய் பால் அப்படின்னா சாதாரண மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஸோ இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி கருப்பு எறும்புகள் லைன் கட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. குழந்தைகள் இருக்கிற இடத்துல எறும்பு சாக் பீஸோ இல்லை எறும்பு பவுடரோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டால்கம் பவுடரை நீங்கள் லைட்டாக தூவி விட்டாலே போதும், அந்த வாசனைக்கு அந்த எறும்புகள் காணாமல் போயிடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எறும்புகள் இருந்த இடமே அடையாளம் தெரியாமல் போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரெட் பாக்கெட்டில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயர் மாதிரி நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டில் வந்து காற்று போகாமல் பதத்து போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சிருப்போம். கொஞ்சம் பிரெட்டை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக 2 சுற்றிட்டு இந்த கவரை மேலால் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால காற்று போகாமல் பதத்து போகாமல் இருக்கும். எந்த விதமான எறும்போ பூச்சியோ உள்ளே போகிறதுக்கு சான்ஸஸ் இருக்காது. மண்சட்டி பாத்திரத்தில் ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு சர்வ் பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அடியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இல்லைனா வந்து அந்த மண்சட்டி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் மண்சட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது அடியில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு 2லேருந்து 3 ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து செலஃபோன் டேப்லாம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த செலஃபோன் டேப்பை அடியில் வச்சுட்டு நம்ம அந்த மண்சட்டியை மேலே வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது மண்சட்டி பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அடியில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு செலஃபோன் டேப் இருந்தால் மட்டும் போதும். அது அடியில் நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்தை கட் பண்ணதுமே உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும். சப்போஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம், நம்ம அப்புறமா சமைக்க போகிறோம் அப்படின்னா கட் பண்ண வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதலை விளைவிக்கும். அதில் அதிகமான அளவில் பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு ஃபீவர் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்கூடிய அந்த முட்டையிலையோ வெங்காயத்தில் தான் அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லாப்லலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை நம்ம க்ளீன் பண்ணும்போது எடுத்து தூக்கி போட்டுருவோம். இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதில் நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4ஆக மடிச்சுட்டு கார்பேஜ் கவரில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம குப்பைகள்லாம் போடும்போது அதுலேருந்து தண்ணி வழிஞ்சா கூட இந்த நியூஸ் பேப்பர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் வந்து பேட் ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி கார்பேஜ் கவர் நம்ம போட்டதுக்கு அப்புறமா டைரக்டா நம்ம குப்பையை போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வலிஞ்சு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த பேப்பர் போடுறதுனால இதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அந்த பேட் ஸ்மெல் நமக்கு வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோயா தான் நான் எடுத்திருக்கேன். சோயா வந்து நம்ம சமைக்கிறப்போ சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோயா வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம செய்கிறப்போ அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம வெஜிடபிள்லாம் பீல் பண்ணுறது பீலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ண மாட்டோம். ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்பரோ வச்சு நம்மளால் ப்ராப்பராக வாஷ் பண்ணவே முடியாது. நம்ம பீல் பண்ண அந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரைகளும் அதிகமாக படிஞ்சிருக்கும். இப்போ இதை எப்படி ஈஸியாக நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பீலரை உள்ளே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பீல் பண்ணுற அந்த நைஃப் சைடு வந்து நல்லா வந்து அடியில் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் வந்து நல்லா அகலமான பவுலாக பார்த்து எடுக்க சொன்னேன். நமக்கு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவுலாக பார்த்து நல்லா அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் ஆட் பண்ணதுமே நல்லா பொங்கி வரும். இதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற அளவுக்கு நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஊறிச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து தானாக கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். டூத் ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்குகள்லாம் அந்த அளவுக்கு நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. டூத் ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக வந்து க்ளீன் பண்ணாலே போதும். நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கரைகள் இருந்துச்சு, இப்போ அது கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பீல் பண்ணுறதுனால அந்த கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே படிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால கூட இதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சோயாவை தண்ணியிலேருந்து நல்லா வந்து பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு, இது கூடவே கறி மசால் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சோயாலேருந்து கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ மசாலா எல்லாமே அந்த சோயாவில் நல்லா படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சோயா வந்து கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கோகோனட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65ல் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா தின்னாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே 2 பெரிய தக்காளியை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது தான். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம்.
பாசுமதி ரைஸ் நான் 1.25 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அது ஒரு 1/2 hour பிஃபோரே நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா நீள நீளமாக நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு மட்டும் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறமா தம்ல போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸுக்கு நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு தம் போட்டுடலாம். ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இது எப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்ல இருந்து ஓப்பன் பண்ணதுமே அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பூ போல எழுந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல லாங் கிரைன்ஸாக இருக்கும். ஸோ ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த காம்போ ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இது கூடவே லெமன் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிங்க்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிங்கையும் நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மூடி அளவுக்கு டெட்டால அந்த சிங்குடைய ஹோல்ஸ்ல ஊத்தி விட்டுருங்க. சின்னதா தேங்காய் சிரட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை சிங்குடைய அந்த ஹோல்ஸை வந்து மூடுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு மூடுறதுனால குட்டி குட்டியா கரப்பாம்பூச்சிகள் இந்த வழியா வராம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிங்க்ல இருக்கிற அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா டிரைனேஜ்ல வந்து லிங்க் ஆகுறதுனால அந்த டிரைனேஜ்ல இருந்து சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிகள் அந்த சிங்குடைய ஹோல்ஸ் வழியா தான் வர ஆரம்பிக்கும். நைட் டைம்ல தான் அதிகமா கரப்பாம்பூச்சிகள் நடமாடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெட்டால வந்து கொஞ்சமா ஊத்திட்டு தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம மூடுறதுனால அந்த வாசனைக்கு சுத்தமா கரப்பாம்பூச்சிகள் வரவே வராது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு. இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. கீப் வாட்சிங்.